ஹலோ கைஸ். ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் 9 பயங்கர விறுவிறுப்பாக தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கும் 3 ப்ரொமோ விட்டு சும்மா தள்ளி அடித்து நவுத்திட்டானுங்க. நல்லாயிருக்கு. ஸோ 3 ப்ரொமோலையுமே வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் உள்ளே வரதும், அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு டக்குன்னு தடலடியாக பதில் பேசுகிறதும், அதுக்கு உடனே அந்த பேப்பரை டர்ன்னு கிழிச்சு போடுறதும் வேறு லெவல் பின்னி பெடல் எடுத்துட்டாங்க. ஸோ நம்ம பக்கத்தை நம்ம ரொம்ப ரொம்ப சாஃப்ட் கார்னராக நினச்சிருப்போம். அதுதான் ஏன்னா சீரியல் ஆகட்டும், நிறைய இந்த அரண்மனையில் கூட நடிச்சிருப்பார் ஒரு இதில். அதுலேயுமே அவர்கிட்ட பக்கத்தாகட்டும் பயங்கர ஒரு இதுவாக தான் சாஃப்டாக தான் இருந்திருக்காரு. இதில் அவர் ரொம்ப பேசுகிற ஆட்டிடியூடே வேறையாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. ஒருத்தர் முகத்தை கிரிக்க தான் போகிறோம், நீங்கள் அப்படி தான் இருந்தீங்க, இன்னமும் மாரி பேசுகிறாரு. டக்குனு உங்கள் நிழலில் தான் எல்லாம் இருக்கணும், உங்களை பேரை ஒரு மாதிரி கனியை டார்கெட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. நல்லா இருக்கு. ஆனால் டக்குன்னு மூஞ்சி அடிச்சுன்னு பேசுகிறாரு. இன்னொரு திவாகரை பற்றி டக்குன்னு ஒரு சொன்னார், கொச்சைப்படுத்துகிறேன்னு பேசுகிற மாதிரி பேசுகிறீங்கன்னா, கொச்சைனா ஒருத்தங்க அடையாளத்தை நீங்கள் கொச்சப்படுத்துறீங்க. ஸோ நீங்கள் தராதாரம் சொல்லுவாள் அடிக்கடி. திவாகர் சொல்ல பார்த்தீங்களா, தராதாரன்னு சொல்ல நம்மளுக்கே அது தெரியாது, சில வார்த்தை வரமாட்டேங்குது வாயில். அவர் அழகாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறார். படித்தவர் தான், அழகாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறார். தராதாரம் திறந்து பேசுங்கன்றார். ஸோ அது பேசுகிறதே என்னென்னா, அவரோட அடையாளத்தையும் கொச்சப்படுத்துகிறாரு, மற்றவங்க அடையாளத்தையும் ஈஸியாக கொச்சப்படுத்திட்டு போயிட்டே இருக்கிறாரு. அது எப்படி சொல்ல முடியும் ஒருத்தங்களோட அடையாளத்தை பற்றி? நீ உன்னோட இங்கேருந்துடா வந்திருக்க, உன் ஸ்டேட்டஸ் என்ன, என் ஸ்டேட்டஸ் என்ன, அதெல்லாம் பேசவே கூட தப்பு. ஸோ யாரும் யாரோட ஸ்டேட்டஸை முடிவு பண்ண முடியாது. அவங்களோட ஸ்டேட்டஸை, அவங்களோட வாழ்க்கையை அவங்க தான் வாழ முடியும். அதுதான் உண்மை, அதுதான் நிஜம். யாரையும் மேலேயும் யாரையும் கீழேயும் வச்சு பார்க்கவே முடியாது. எப்போ யாருக்கும் என்னென்ன நடக்கலாம். ஸோ கரெக்டான அடி, நல்ல பேச்சு. ஒருத்தவங்களோட அடையாளத்தை கொச்சப்படுத்தவே கூடாது. அது நமக்கு ரைட்ஸே கிடையாது. அது கரெக்டான அடி, பக்கத்து பேசினது, தெளிவான பேச்சு, ரொம்ப நேர்த்தியாக இருந்தது, தெளிவாக இருந்தது. இந்த ஃப்ளோ கரெக்டாக வரைக்கும் இருந்துச்சுன்னா ஹேட்ஸ் ஆஃப் பகத். ஆனால் இப்போத்தி மட்டும் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 1 மந்த் இல்லை 2 வீக்ஸ்லேயே முடிவு பண்ணிடலாம். இவன் தான் வருவான், இவன் தான் பேசுவான்னு முடிவு பண்ணிடுவோம். ஓரளவு முடிவு பண்ணிடுவோம், கெட்ஸ் பண்ணிடுவோம். வின் பண்ணுற யாருன்னு சொல்கிற நான் நார்மலான ஒரு யூகத்தில் சொல்லுவோம். இந்த சீசனில் பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே யோசிக்க முடியாது. எல்லாமே ஒரு மாதிரி ஷார்ட் டெம்பர். சபரி ஒரு லெவலில் இருந்தாப்புல, சபரியே பயங்கர ஷார்ட் டெம்பர், டப்புன்னு வெடிக்கிறாப்புல. அவன் கோவத்தை அப்படி கட்டுப்படுத்துகிற ஆள் அவனே வெடிக்கிறாப்புல. ஸோ இப்போ சபரியுமே அந்த லிஸ்ட்டில் இல்லை, யாருமே இல்லை. எப்போ யாருன்னா வரும்னு சொல்ல முடியும். இப்போ அந்தமாரி ஆயிடுச்சு. இப்போ கண்டஸ்டன் உள்ளே வந்துட்டாங்க, அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எப்படி போகும், எப்படி ப்ளே ஆகும்னு நம்ம பார்க்குற வேண்டிய வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் யாரையும் முடிவு பண்ணியாதீங்க. அன்னன்னைக்கு அந்த வீக்கில் நடக்கிற அந்த ஓட்டை மட்டும் நீங்கள் போட்டே இருங்க. கரெக்டாக ஃபில்டர் ஆகி ஒருத்தன் வருவான். ஸோ அவனை உண்மையான உழைக்கிற ஆளுக்கு உங்கள் ஓட்டை போடுங்க, பார்ப்போம். ஓகே, இந்த பிக் பாஸ் சீசன் ரொம்ப விருப்பாக போகுது. ஸோ பார்ப்போம். ஸோ ரொம்ப அடிக்டாக எதுவும் பார்க்காதீங்க ஷோவை. ரொம்ப உங்கள் பர்சனலாக வச்சுக்காதீங்க எதுவுமே. அப்புறம் உங்களுக்கு தான் மைண்ட் டிஸ்டர்ப் ஆகும். ரொம்ப ஒரு ஷோவாக ஜாலியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு ஹாப்பியாக பாருங்கள். சில ஒரு சீரியல் மாரி தான் பாருங்கள். ஏன்னா நம்மளோட ரியாக்ஷன் தான் அங்கேயும் பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம எப்படி கோவப்படுமோ, நம்ம எப்படி சிரிப்போமோ, நம்ம எப்படி அழுவோமோ, நம்மளை எப்படி ஒருத்தர் வெறுப்பாக எவ்வளோ காண்டாகுமோ, அத்தனை ரியாக்ஷனும் அங்கே பிக் பாஸில் நடக்கும். அவ்வளோதான் பிக் பாஸ் ஷோ, வேறு ஒன்றும் இல்லை. வீட்டுக்குள்ளே நாம் இருக்கோம், அதே வீட்டுக்குள்ளே அவங்க இருக்காங்க. வீட்டுக்கு நம்ம கதவு பூட்டிட்டா என்ன பண்ண முடியும் நம்மளால்? 2 பேர் பேசி சண்டை போட மாட்டோம். அதே தான் அங்கேயும் நடக்குது, வேறு ஒன்றுமே இல்லை ஷோவை. ஸோ எதுவுமே பர்சனலாக எடுத்துக்காதீங்க, ரொம்ப அதை இது பண்ணிக்காதீங்க. ஏன்னா சில பேர் இதை பார்த்துட்டு என்னென்னா சேம் ரியாக்ட் பண்ணுறாங்க. அது காப்பி தானே, ஒரு சில விஷயம் காப்பி ஆகும்ல நமக்கும். ஸோ அதுமாரி காப்பி ஆகும், அதுமாரி காப்பி ஆகக்கூடாது. உங்களோட ஒரிஜினல் என்னவோ நீங்கள் ஃப்ளோவாக போங்க. ஜஸ்ட் ஃபார் ஒரு பார்ட் ஆஃப் ஒரு ஷோவாக பார்த்துட்டு போங்க, அவ்வளோதான். நல்லதை எடுத்துங்க, கெட்டதை கீழே தூக்கி போட்டு மிதிச்சுட்டு போயிட்டே இருங்க. ஓகே கைஸ், இதுதான். Bye, take care.